வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல், நம்பிக்கையை விதைத்து செல் என்பது போல் தன் கனவுகளை எல்லாம் கோர்த்து விடாமுயற்சி என்னும் ஒற்றை நூல் பிடித்து 3 வருட தன் இயக்க அனுபவத்தில் மாற்று திறமைகளையும் மாற்றி காட்டும் ஒரு படம், நல்ல பாடம். விளையாட்டை விளையாட்டாக சொல்லாமல் வியக்க வைத்திருக்கிறார். சவால்களை சாத்தியமாகி இருக்கிறார் சதீஷ் JSB. சிங்கப்பெண்ணை படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த கதை எழுதும் போது 3 விஷயம் உண்மையான விஷயங்களா இருந்தாதான் இந்த படத்தை பண்ண முடியும்னு நினைச்சோம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ட்ரையத்லீட் யாராவது ஒருத்தர் வேணும்னு, அதுதான் ஆர்த்தி. ரெண்டாவது, இந்த கதை பிரகாரம் வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட், ஷீல் மேட் வித் ஆக்சிடென்ட். அந்த டைம்ல அவங்க கம்பேக் பண்றதுக்கு ஒரு சூப்பர் விமன் பிசிக்கலி சேலஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் மாதவி லதா. மூணாவது, இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் சாங் வேணும். அந்த சாங் இருந்தாதான் இது வந்து, ஏன்னா பெரிய காஸ்டிங் இல்லைன்னும் போது இதை ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த காஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லைன்னும் போது அதை எப்படி காம்பன்சேட் பண்றதுன்ற மியூசிக் டைரக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சாங்கை பாடுறதுக்கு தான் அனிருத். அது வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குமரன். ஏன்னா இப்போ அனிருத் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அந்த மோட்டிவேஷன் சாங் அவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க நீங்க. நாலாவதா இதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹடில் இருந்தது எங்கடான்னா, ஒரு நேஷனல் ஈவெண்ட் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கதை பிரகாரம் கிளைமேக்ஸ்ல இந்த கேர்ள் வந்து வின் பண்றது எப்படின்றத நாங்க காட்டணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, ஏன்னா நம்ம வந்து நேஷனல் ட்ரையத்லெட்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங். இந்த 3 விஷயத்தையும் பண்றதுக்கு நம்ம யாரையும் ஆக்ட் பண்ணலாம் இருக்க முடியாது. நீங்க படம் பார்ப்பீங்க, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் நேஷனல் ட்ரையத்லான் ஃபெடரேஷனும் நம்ம இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் சாரோட பிரதர் ராமச்சந்திரன் சார் தான் இதுக்கு பிரசிடென்ட். நான் போய் சார்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணேன். எல்லாத்தையும் ஹரிஷ் தான் கொண்டு போனாரு. சார் இது மாதிரி எனக்கு ஒரு நேஷனல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றீங்கல்ல சார், ஒரு கண்டக்ட் பண்ணணும். அதுல ஏன்னா அவங்க அகாடமில இருந்து தான் அந்த ஆர்த்தியை எடுத்தேன் நான். அந்த ஆர்த்தியை எடுக்கிறதுக்கு அவங்க என்கிட்ட காமிச்சது ஒரே ஒரு வாட்டி. ஆனா என்கிட்ட அவங்க பேச வைக்கிறதுக்கு 5 மாசம் வெயிட் பண்ண வச்சாங்க. என்ன நம்பர் கூட கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து குஜராத்தோட அந்த நேஷனல் ஈவெண்ட்டுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ட்ரையத்லான்றது ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ற ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இது காலையில 3 o'clock எழுந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி 10 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தூங்கி எழுந்து திரும்ப மதியானம் 3 மணிக்கு வந்து திரும்ப 7 மணி வரை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிரேக்கே வாரத்துல ஒரு நாள் தான். ஸோ இது மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஒரு ஹடலான ட்ரைனிங்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து அவங்க கொடுக்க விரும்பல. ஏன்னா அவங்க அகாடமி வர அவதான் டாப் கிளாஸ். நான் இல்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஏன்னா அவதான் இந்த கேரக்டருக்கு ஆப்டா இருப்பா. ஏன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து வர மாதிரிதான் கதை, எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லி 4 months கழிச்சு தான் இவங்க காமிச்சாங்க அந்த பொண்ணு. அவளை மீட் பண்ணதான் ஒரு வாட்டி தான் மீட் பண்ணேன். அவகிட்ட நான் ஃபோன் நம்பரும் கிடையாது. எனக்கு 4 months வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவ நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து எங்ககிட்ட அந்த படத்துக்காக அப்படியே கொடுத்தாங்க. நீங்க யூஸ் பண்ணுங்க சார். அவங்க வந்து she is a very bold woman. அது ஏன்னா ஆல்ரெடி அவ ப்ரூவ் பண்ணிட்டா அது நிறைய விஷயத்துல. இப்போ ரீசெண்டா கூட லாஸ்ட் வீக் வந்து உதயநிதி சார் கிட்ட வந்து she got the medal லாஸ்ட் வீக் கலைவாணர் அரங்கத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்தவொடனே அவங்களுக்கு வந்து 2 months ட்ரைனிங் கொடுத்தோம். ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா எங்களுக்கு இருந்த பெரிய ஹடல் வந்து அந்த நேஷனல் ஈவெண்ட். அந்த நேஷனல் ஈவெண்ட்டுக்கு போகும்போது இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஸ்விம்மிங் பண்றவங்க எல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல இருப்பாங்க. இது ஒரு பிரைவசியா ஒரு இடத்துல நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸை வந்து படத்துல காட்டுறதுக்கு எத்தனை பேர் ஒத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸை நம்ம லைவா ஷூட் பண்றோம் படத்துக்காக. அப்படின்னும் போது நாங்க வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணது மொத்தம் 283 ட்ரையத்லிஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல, நேஷனல் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க ஒரு NOC வாங்கணும். நாளைக்கு நாங்க படம் வரும்போது நீங்க எதுவும் அப்செக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹடில்ஸ் தாண்டி அந்த கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலி கதையா நீங்க பார்க்கும்போது அது லைவா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஷார்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா
ரியலி அந்த ஆர்த்தி வந்து அந்த நேஷனல் ஈவெண்ட்ல வின் பண்ணாங்க கோல்டு மெடல். அதுதான் ஹைலைட். அதுல ஆக்சுவலி எங்களுக்கு அந்த கதையோட கிராஃப் பிரகாரம் உங்களால கண்டே பிடிக்க முடியாது இது வந்து இது எப்படி எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த படம் வந்து சிங்கப்பெண் இந்த படத்துக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே அந்த படம் எடுத்துக்கிச்சு. இப்ப நாங்களா ஒன்னொன்னா இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையுமே எடுத்துக்கிச்சு. ஏன்னா அது விஜய் மேடம் பேசும்போது சொல்லுவாங்க, நாங்க எங்கெங்கெல்லாம் போய் எப்படி எல்லாம் ஷூட் பண்ணோம், அதெல்லாம் எப்படி கிடைச்சது ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய ஹடல் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா ஒரு 4 ஸ்விம்மிங் பூல்ல போய் நாங்க ஷூட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ல வந்து SDIT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஸ்விம்மிங் பூல் எந்த ஸ்விம்மிங் பூல்லையுமே வந்து ஷூட்டிங்க்கு அலோடு கிடையாது. ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க. அது ஏன் ஸ்டேனா, இட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஷூட்டிங்ன்றது வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, சரி அப்ப பெங்களூர்ல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல பேசும்போது பெங்களூர்ல இருக்க அகாடமி என்ன சொல்றாங்க, எங்களுடைய நேமி எங்களுடைய ஊரையும் காட்டுங்கன்ட்டாங்க. எங்க கதை பிரகாரம் தமிழ்நாடு நடக்குது, இது எப்படிங்க நம்ம எங்க காட்ட முடியும் அப்படின்னும் போது, சரி வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னும் போது அனந்தகுமார் சார் IAS அதுதான் SDIT. அப்ப நான் போய் அவர்கிட்ட போய் பாக்குறேன். பார்த்துட்டு என்ன சார் இது தமிழ்நாட்டுல ஒரு கதை எடுக்கிறோம், சினிமா எடுக்கிறோம், அதுவும் வந்து இங்க இருக்கிற ஒரு ஹடல பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸ்விம்மிங்ல ஒரு டஃபா ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணோட கதையை பத்தி எடுக்கிறேன். இதை வந்து பெங்களூர்ல அவங்க கதையா எடுக்கணும்ன்றாங்க. அது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு இது எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், இந்த படத்தை வந்து இங்க எடுக்க முடியலையே அப்படின்றது எனக்கு ஒரு கமிட்மெண்ட். அவருக்கும் வந்து ஏன் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனந்தகுமார் சார் ஒரு லெட்டர் ஒன்று நாங்க கொடுத்து, அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு அவரு மினிஸ்டர் லெவல்ல CM லெவல்ல கொடுத்து அந்த ஸ்டேரை கேன்சல் பண்ணார். கேன்சல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஷெனா நகர் SDIT ஸ்விம்மிங் பூல்ல ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஷூட் பண்ணலான்ற பெர்மிஷனும் கொடுத்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நேரு ஸ்டேடியமே இப்போ ஷூட் பண்ணலாம் நீங்க, 7 lakhs பேமெண்ட் பர் டே, அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இது மாதிரிதான் இந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி வந்தது. ஒரு ஏகாம்பரம் சாரோட சப்போர்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த கதையை நான் முதல்ல அவர்கிட்ட தான் சொன்னேன். சார் என்ன சார் பண்ணலான்னு. சதீஷ், ஏன்னா நான் வந்து ஐம் இன்டு பிசினஸ், எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால கமிட்மெண்டா டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு. அப்ப ஏகாம்பரம் சார் சொன்னார், இல்லைங்க நம்ம பாத்துக்கலாங்க. அவர் ஸ்டைல்ல சூப்பரா சொன்னார், அதெல்லாம் பாத்துக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸ்டார்ட் பண்ணதான் தெரிஞ்சு 3 years நான் என் பிசினஸே பாக்குறேன். ஒன்லி இந்த படத்தை மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் அதுக்கு உண்டான டைம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிச்சு. ஏன்னா எந்த இடத்துலயுமே எங்களால வந்து வேற யாரையும் உள்ள கொண்டு வரவே முடியல. எல்லாமே நம்மளே இன்வால்வ் பண்ணி தான் பாக்கணும்ன்ற மாதிரி. கிளைமேக்ஸ் ஷாட் வந்து 2 hours சொன்னாரு. இல்ல, அது மொத்தம் 13.5 hours டைம் நாங்க வந்து ஷூட் பண்ணிருக்கோம். அதுல கிளைமேக்ஸ்க்கு நாங்க யூஸ் பண்ண ஃபுட்டேஜ் வந்து வெறும் 12 நிமிஷம் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப எடிட்டர் பிரவீன் சார் என்ன இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. 5 months நாங்க வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கோம். எடிட் பண்றோம் டெய்லி. பாத்தீங்கன்னா போய் நாங்க உட்காந்து இது எதுன்னு, ஏன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து சப்போர்ட் அஸ் வெல் கோ-டைரக்டர். ஏன்னா ஃபுல்லா அவன் டிராவல் பண்ணான் அந்த விஷயத்துல. இந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்துக்காக பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. குமரன் சிவமணி சாரோட பையன், அவர் தான் வந்து ஏன் அவர் பர்சனலா இந்த சிங்கப்பெண்ணையோட கனெக்ட் ஆனாருன்றதுக்கு மெயின் ரீசன் வந்து அவர் வந்து ரஹ்மான் சாரோட சிஷ்யன். சிங்கப்பெண்ணை சாங் போடும்போது அவர் வந்து கூட தான் சிஷியனா இருந்தான் ரஹ்மான் சாரோட. சோ அதாலேயே நான் அவனை இந்த படத்துக்கு கலெக்ட் பண்ணேன். ரஹ்மான் சாரோட பிளஸிங்ஸ் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தர், பிரேம் சார் அவருடைய கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. அந்த படத்தை பார்க்கும்போது பிரேம் சாரை வந்து நீங்க கோவம் பார்ப்பீங்க. படம் பார்த்து முடிச்சு என்ன சார் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரசேகர் சார், இது எங்களுக்கு இன்னொரு பெரிய ஹடல் இருந்தது. என்னன்னா கதை பிரகாரம் அந்த பொண்ணு படம் பார்ப்பீங்கல்ல, ஸ்விம்மிங் பூல்ல வந்து எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி அதுல அந்த பொண்ணு தோக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல எங்களுக்கு உண்மையிலே ஸ்விம்மர்ஸ் வேணும். ஏன்னா எங்கேயுமே நாங்க சீப் பண்ண விரும்பல. சோ அந்த லேடி ஸ்விம்மர்ஸ்ன்றது ஏஜ் கேட்டகரிக்கு பிரகாரம் 17 to 18 years தான் பொண்ணுங்க வேணும். சோ அந்த பொண்ணுங்களை எத்தனை பேர் வந்து படத்துக்குன்னு அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்கன்னு தெரியல. அதுக்கு உண்மையிலேயே நான் சந்திரசேகர் சார் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா பார் கவுன்சில் தலைவர் பொண்ணு, இது மாதிரி நிறைய பேர் எல்லாம் VVIPs கேர்ள்ஸ் அவங்கெல்லாம், சார் இது சினிமா சார். ஏன்னா பாக்குற அந்த பெண்களோட மனசுல ஒண்ணும் கிடையாது, அவங்களுடைய மனசுல ஒண்ணும் இல்லை, பாக்குறவங்களோட கண்ணுதான் அப்படின்றது இதை வந்து அந்த பசங்க ப்ரூவ் பண்ணாங்க. எல்லா கேர்ள்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க பாப்பீங்க அந்த படத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா ரியல் நேஷனல் ஸ்விம்மர்ஸ் எல்லாருமே அதுல நடிச்சவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 கோல்டு மெடல் வாங்கின பசங்க. பட் ஆனா இன்னைக்கு யாரும் வரல, எல்லாம் பூனேல ஈவெண்ட்ல இருக்காங்க.
இது மாதிரி இந்த படத்துக்கு உண்டான கதை வந்து எல்லாத்தையும் அதுவே தேடிக்குச்சு, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிடுச்சு. அதுக்கான டைமை தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 years எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் இந்த ஷில்பா மஞ்சுநாதன் இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் நானு. சரி, இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து ஆக்ட்ரஸ் அஞ்சலி வந்து அந்த டைம்ல வந்து கொரோனா டைம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வந்து நாங்க இந்த கால்ல தான் பேசுறோம். அவங்க ஃபுல்லா கதையை கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு அவங்களுக்கு இருந்த ஹடில் வந்து கதையெல்லாம் சொல்லும்போது, என்ன சார் நீங்க வெயில் இவ்வளவு இருக்குமா, இந்த ஸ்விம் பண்ணணுமா, இது ஓடணுமா, இவ்வளவு இருக்கு, அந்த ஹடில்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க அப்ப ஹைதராபாத்ல ஷூட்ல இருந்தாங்க. என்னால இந்த மாதிரி கண்டினியூஸா டேட்ஸ் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. சோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிட்டோட ஒரு ஆள் வேணும் அப்படின்னு போது தான் ஷில்பா மஞ்சுநாதன். ஃபர்ஸ்ட் டே அவங்க ஷூட் வரும்போது அவங்க என்னமோ சாதாரண ஒரு படத்துக்கு வர ஷூட் மாதிரி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 4.5 hours அவங்க ஆக்சுவலி அவங்க அந்த நேஷனல் ஈவெண்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. 4.5 hours அவங்க வந்ததுக்கும் அவங்க முடிக்கும் போது இருந்ததுக்கும் அங்க இருந்த எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒண்ணுமே சிக்கனாட் அவங்க பாத்ரூம் கூட யூஸ் பண்ண முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நேஷனல் ஈவெண்ட் குள்ள இந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணல, நடிக்கல ஆர்த்தி. அவங்க வந்து அவங்களுடைய ஈவெண்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி சைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த இடத்துல நாங்க சீட் பண்ணி ஷில்பாவை வந்து பிளான் பண்ணி நீங்க அங்க போய் நில்லுங்க, இந்த கேமரா அதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்கன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 8 கேமரா இருந்தது எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி நாங்க அதை கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த இதை மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, பட் எல்லாரும் வந்து மாதவியில தான் அவங்கள பத்தி சொல்லணும். அவங்கள பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி பவர்ஃபுல் சூப்பர் உமன். அவங்க பண்ண சாதனைகள் பெருசு, அது அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ராயன்லாம் வந்து எங்களுக்கு தென்காசியில பயங்கர சப்போர்ட், மிரட்டிட்டாரு. ஆப்போசிட்ல இருக்கிற ஷில்பா, ஆர்த்தி யாரையுமே நடிக்க விடல அவர். அப்புறமா நாங்க சொல்றோம், சென்ட்ராயன் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிங்க, பயமா இருக்கு பாருங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்டா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து டிப்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஆக்சுவலி அவங்க தான் ஆடியோ பார்த்துட்டு உடனே வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லலாமா ரகுமான் சார் சொல்ல. ஆக்சுவலி ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல காஸ்ட்டுக்கு ஆடியோ மட்டும் தே பாட் இட். அப்புறம் வந்து பிவிஆர் மீனா மேடம் வந்து படத்தை பார்த்தாங்க. சார் எக்ஸலண்ட் மூவி சார், நீங்க இன்னும் வெயிட் பண்ணலாம், நம்ம சேட்டலைட் டிஜிட்டல் இதெல்லாம் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டுன்னு. மேடம் இதுக்கப்புறம் வெயிட்லாம் பண்ண வேணாம், வில் கோ ஃபார் த ரிலீஸ். படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், படம் நல்லா இருக்கு, நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, அதுக்கப்புறமா பிசினஸ்ன்றத செகண்ட் பார்ட்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு we are coming on 8th. ஸோ இதுக்கப்புறம் the support from the media and press will take up this movie to the higher level ன்னு நாங்க நம்புறோம். Thank you.